சோ கர்த்தர் யாருக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார்? தாவீது சொல்றாருல, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதே மாதிரிதான் கர்த்தர் யாருக்கு நல்ல மேய்ப்பராக இருக்க முடியும்? நம்ம ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்க வேண்டும் என்று நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஆனா கர்த்தர் யாருக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்க வேண்டும்? நம்பர் 1, அவருடைய குரல் அறிந்து அவருக்கு கீழ்ப்படுகிறவன். யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அவருடைய குரல் அறிந்து அவருக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருக்க முடியும். அவருடைய குரலை நம்ம கேட்கிறோமா? எல்லா விஷயங்களிலுமே அவருடைய குரலை நம்ம கேட்கிறோமா? அந்த குரலை நம்ம கேட்கிறோம்னாக்கா அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு மனமும் நம்மளுக்கு இருக்கும். சோ இததான் கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்க முடியும். ஒருவேளை உலகத்தின் குரலை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம்னாக்கா எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த விதத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் குரலை கேட்பதற்கும் ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. உலகத்தின் குரலை நம்ம கேட்கிறோம்னாக்கா சமாதானத்தை இழந்து போவோம். ஆவியானவருடைய குரலை நம்ம கேட்கிறோம்னாக்கா சமாதானத்தோடு எல்லாமே அற்புதமாக நடக்க கர்த்தர் உதவி செய்வார். இதுதான் வித்தியாசமே. அதுல நம்ம புரிஞ்சுக்கலாம், ஏன் இந்த காரியத்துல எனக்கு சமாதானமே இல்லை, ஏன் இந்த காரியத்துல எனக்கு சந்தோஷமே இல்லை, ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? ஒருவேளை நீங்க அப்படிலாம் நினைக்கிறீங்கன்னாக்கா கண்டிப்பாக அது உலகத்தின் குரலா இருக்கலாம். அதனால இந்த நேரத்துல நம்ம ஆண்டவருடைய குரலை கேட்கிறோம்னாக்கா கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்க முடியும். 2வது காரியம், அவர் நம்புகிறவர்களுக்கு அவர் நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். தங்களுடைய ஆடுகளை போலவே உணர்ந்து தேவனுடைய பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் தேவை என்று நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருக்க முடியும். ஆமென். நல்ல மேய்ப்பராக இருக்க முடியும். அவர் தான் என்ன பாதுகாக்கிறாரு, அவர் தான் என்ன வழிகாட்டுறாரு, அவரை தான் நான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சொல்லுகிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல மேய்ப்பராக கண்டிப்பாக இருக்க முடியும். இது எல்லாமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப தேவைப்படுகிறது. 3வது காரியம், பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்தலை நம்புகிறவர்களுக்கு, பரிசுத்தமாக நான் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு, நீதியின் பாதையிலே நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். இதெல்லாமே ஒருவேளை பெரிய பெரிய வார்த்தைகளா இருக்கலாம், பைபிள் வார்த்தைகளா இருக்கலாம். சிம்பிளா நான் சொல்றேன், பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்தமான வாழ்க்கைலாம் என்ன? கெட்ட வார்த்தை பேசாதீங்க, சும்மா ஆண்டவரை விட்டு விலகி போகாதீங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள். இது எல்லாமே தான் ஆண்டவருக்கு நம்ம பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை. ரொம்ப அப்படியே நான் பரிசுத்தமா நான் வாழ்ந்துடுறேன்னு சொல்லவே முடியாது. நாமளும் பாவிகள் தான். ஆனா இந்த உலகத்தின் கரைகள் நம்ம மேல படாதபடிக்கு நான் பரிசுத்தமாய் வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்க முடியும் என்பதை நான் இங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.